அம்மா, இவ்ளோ அழகா பிளான் பண்ணியே கடைசியில எதுக்கு மாயா என்ன கட்டி பிடிச்ச? ஓ, விஸ்வா வரலையா? பாவம், கவலைப்படாத, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போகும். அப்ப கரெக்டா விஸ்வாவை கட்டி பிடிச்சிடலாம். ஐயோ, அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். உண்மையான லவ்ல எப்பவுமே பொசசிவ்னஸ் இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த பொசசிவ்னஸ் சந்தேகமா மாறும். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அத வச்சு என்னையும் விஸ்வாவையும் பிரிச்சிடலான்னு மட்டும் நினைக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பொசசிவ்னஸ் சந்தேகமா மாறி அந்த சந்தேகத்தோட விஸ்வா ரூமுக்கு நான் போறதுக்கு முன்னாடி அவன் என் ரூமுக்கு வந்திருப்பான். வந்த என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி என்னோட சந்தேகத்தை சந்தோஷமா மாத்திருப்பான். அதுதான் விஸ்வா, அதுதான் எங்களோட லவ். இத பார், இனிமே எங்க லவ்வ சரியா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பொய் கணக்கு எல்லாம் போடாத. போட்டா இப்படிதான் ஃபெயிலியரா மாறும். கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன லக்ஷ்மி, இந்த போட்டோவை காட்டி துளசியோட ரூமுக்கு போய் நீ வெறுப்பேத்தணும்னு நினைச்ச. ஆனா அதெல்லாம் மாறி இப்போ அவ வந்து ஒன்ன வெறுப்பேத்திட்டு போறா. இப்படியே போச்சுன்னா அந்த துளசிய நீ ஜெயிக்கவே முடியாது போல இருக்கு லக்ஷ்மி. விடமாட்டேன் சின்னத்த, இவ்வளவு நான் ஜெயிக்காம விடமாட்டேன். இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். யாருக்கும் தெரியாம மாமா அப்படி என்ன துளசிக்கு வாங்கி கொடுக்கறாரு? என்னன்னு பாப்போம். என்ன மாமா இது? சொல்றேம்மா. எதுக்கு மாமா இது? நேத்து நான் அர்ச்சனை பண்றதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன்ல, ஆமா, அங்க ஒரு சிதரை பார்த்தம்மா. நான் எதையுமே சொல்லாம அவரே என்னோட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. எப்படி அவருக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் அவர்தான் இந்த வலம்புரி சங்கம் கொடுத்தாரு. நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைகள்லாம் தீரணும், பைரவி மனசு மாறி உன்னை ஏத்துக்கணும்னா இத நீ உன் கையால சாமி ரூம்ல வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ண சொன்னாருமா. அப்படி பண்ணா உனக்கும் விஸ்வாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்துரும், நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் சொன்னாருமா. இந்த சங்க வச்சு தினம் பூஜை பண்ணுமா, நமக்கு நல்லதுதான் நடக்கும். என்னது, சங்க வச்சு பூஜை பண்ணா துளசிக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடந்துடுமா? அப்போ ஏன் கதி? நிஜமாவா மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த சித்தர் அப்படி கான்பிடென்ட்டா சொன்னதும் எனக்கு என்னமோ அப்பவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தோணுச்சு. இத நேத்த உங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள பைரவி வந்துட்டாமா, என்னால கொடுக்க முடியல. இந்தம்மா. எனக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் மாமா. இத பாக்கும்போது
எல்லா பிரச்சனையும் முடிய போதுங்கிற மாதிரி தோணுது. உன்னை பைரவி கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? ஆமா மாமா. சரிம்மா, இந்த சங்க நீ சாமி ரூம்ல வச்சு மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், சரிங்க மாமா. ஒரு சங்க வச்சு எனக்கு சங்கோத பாக்குறீங்களா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். விஸ்வா மாமா எனக்கு தான். துளசி, நீ எப்படி இத வச்சு பூஜை பண்றேன்னு நானும் பாக்குறேன். சரிம்மா, அப்ப நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிரு. ம், சரிங்க மாமா. என்ன இது, பைரவி அத்தைய இன்னும் காணும்? துளசி, ஒரு சங்க வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு பார்த்தல, அது நடக்காதுடி. அந்த சங்கு இப்போ எப்படி என் கைக்கு வரப்போகுதுன்னு பாரு. என்ன தேடிட்டு இருக்கா இவ? என்னவா இருக்கும்? எங்க? ஏ லக்ஷ்மி, ஆ? என்ன தேடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. சங்கம் நீங்க வச்சுட்டு போயிருந்த, அதை இப்ப காணோம் அத்தை. அததான் தேடிட்டு இருக்கேன். சங்கா? சரி, ஃபார்மலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஆமாங்க அத்தை, ஒரு சித்தர் என்கிட்ட கொடுத்தது. சித்தர் கொடுத்ததா? என்னது? ஆ, சங்கம் ஏதோ சித்தர் கொடுத்தாராம், அத காணோன்னு தேடிட்டு இருக்கா. சித்தர் கொடுத்தாரா? ஆமா மாமா, அது சாதாரண சங்கு இல்ல, வலம்புரி சங்கு. அத வச்சு பூஜை பண்ணி விளக்கேத்துனா இந்த வீட்ல நல்லது நடக்குமா? அத்தை, நல்லதுன்னா எனக்கும் விஸ்வ மாமாக்கும் நடக்க இருந்த கல்யாணம். அப்படியா? ஆமாங்க அத்தை, அந்த சங்க தோ இங்கதான் வச்சுட்டு போனேன். இப்ப பார்த்தா காணோம். என்ன லக்ஷ்மி, இவ்வளவு முக்கியமான சங்க காணோன்னு அசால்ட்டா சொல்ற? நீ தள்ளு, நான் பாக்குறேன். ஆமா, அது எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசா? ஒரு இந்த சைஸ் இருக்கும் அத்தை. எங்கடி? இவ என்ன பிளான் பண்றானே தெரியலையே. சார், எங்க அந்த சங்கையே காணோம்? ஏய், இங்கதான் வச்சியா? நல்லா யோசிச்சு பாரு லக்ஷ்மி. இங்கதான் அத்தை வச்சேன். அப்புறம் எங்கடி காணோம்? அத்தை, ஒருவேளை அத அந்த துளசி ரூம்ல எடுத்து வச்சிருப்பாளோ? நினைச்ச மாதிரியே துளசிக்கு கொடுத்த சங்க வாங்கணும்னு தான் பிளான் பண்றான். நீ உடனே துளசி ரூமுக்கு போ. நான் அவகிட்ட கொடுத்த சங்க லக்ஷ்மி எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டா. அது அவகிட்ட இருந்து வாங்குறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ துளசி கிட்ட இருந்து வாங்கி அதை மறைச்சு வச்சிரு. மயக்கண்ணா, நீ அந்த பக்கம் போய் தேடு போ. இல்ல மேல இருக்கா பாரு, போ. நீ சொல்றது சரிதான் லக்ஷ்மி. இந்த சங்கோட மகிமையை வச்சு உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அதை அவ எடுத்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. எதுக்கும் அவ ரூமுக்கு போய் செக் பண்ணிட்டு வா, போ. சரிங்க அத்தை. இது பாரு பைரவி, சும்மா எல்லாத்துக்கும் துளசி மேலேயே பழைய போடாது.
லக்ஷ்மி தான் சங்கு சித்தர் கொடுத்தாருன்னு ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லல. ம். அவ பொய் சொல்றான்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் இந்த சிட்டியோட கமிஷனர். குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு என்னால ஒருத்தரோட ஃபேஸ வச்சே கண்டுபிடிக்க முடியும். அது உனக்கும் தெரியும். அத்தை, இருக்கலாம். என்ன இருக்கலாம்? ஆ? துளசியை காப்பாத்த நீங்க லக்ஷ்மி மேல பழிய போடலாம். அதனால நீ போய் அந்த துளசி ரூம்ல சங்கு இருந்தா எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. ஏய், பைரவி, என்ன இது? வரட்டும், பாத்துக்கலாம். ஐயோ, சீக்கிரம் குடு துளசி, அந்த லட்சுமி வந்துற போறா. சரி இருங்க, நான் குடுக்குறேன். சீக்கிரம் கமான். என்னம்மா தேடுற? டக்குனு குடுமா. இருக்கேண்ணா. இந்தாங்க. ஏய், எங்க என்ன தேட வச்சிடுவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயே கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. வரேன். ஏய், ஏய், போங்கடா. லட்சுமி நில்லுமா. லட்சுமி நில்லு. அத்தை, அத்தை. லக்ஷ்மி, ஏய். இந்தாங்க அத்தை, இத பாத்தீங்களா? இந்த சங்கு துளசி தான் எடுத்து வச்சிருந்தா. ஏண்டி, நீ போலீஸ்கார மக தானே? திருடக்கூடாதுன்னு உங்க அப்பா உனக்கு சொல்லி தரவே இல்லையா? இப்படி இன்னொருத்தி வச்சிருந்த அந்த சங்க திருடி ஊரம்ல வச்சிருக்க. இல்லத்த, அது வந்து அந்த சங்க வச்சு பூஜை பண்ணா லக்ஷ்மியும் விஸ்வாவும் சேர்ந்துருவாங்கன்னு பயமா? இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உன் அம்மாவா? இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் உங்க அம்மாவுக்கு தானே வரும். இப்படி திருட்டு வேலை பண்ணி விஸ்வாவோட சேரணும்னு நினைக்கிறதுக்கு நீ சேராமையே இருக்கலாம். விடு பைரவி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு தேவை சங்கு, அது கிடைச்சிருச்சுல. இனிமே நீ துளசி எதுவும் சொல்லாத. லக்ஷ்மியை வச்சே பூஜை பண்ணிக்க போ. எல்லாம் உங்களை சொல்லணும். போலீஸ்னா திருடனை கண்டுபிடிக்கணும். இப்படி தொண போக கூடாது. துளசி, நீ உள்ள போமா. போடி. எல்லாம் உங்களை சொல்லணும். போலீஸ்னா திருடனை கண்டுபிடிக்கணும். இப்படி தொண போக கூடாது. துளசி, நீ உள்ள போமா. போடி.
லக்ஷ்மி ஆ அத்தை. இங்க வா. ம். நீ போய் குளிச்சிட்டு வா. நான் சத்தியவதி கிட்ட சொல்லி பூஜைக்கு ரெடி பண்றேன். சரிங்க அத்தை, இந்தாங்க. சார், ரொம்ப சாரி சார். நான் சங்க துளசி கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள அங்க லக்ஷ்மி வந்துட்டா. சார், நீங்க தான் துளசி கிட்ட சங்க கொடுத்தீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நம்ம துளசிக்கு திருட்டு பட்டம் கிடைச்சிருக்காதுல்ல சார்? சொல்லிருக்கலாம். ஆனா சொன்னாலும் பைரவி துளசியை ஏத்துக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நான் துளசியை சப்போர்ட் பண்ணேன்னா பைரவிக்கு இன்னும் துளசி மேல கோவம் வரும். அது அப்படியே துளசிக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால அப்பப்ப அமைதியா இருக்கிறது தான் துளசிக்கு நல்லது. சொல்லு துளசி. விஸ்வா, எங்க இருக்க? என்ன துளசி, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா விஸ்வா, மாமா கோயிலுக்கு போயிட்டு சித்தர் கொடுத்தாருன்னு ஒரு வலம்புரி சங்கம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அத சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணி விளக்கேத்த சொன்னாங்க. அப்படி பண்ணா பைரவி அத்தைக்கு மனசு மாறி உனக்கும் எனக்கும் சீக்கிரமா எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. ஆனா ஆனா என்ன? அந்த லக்ஷ்மி வேற ஏதோ சித்தர் கிட்ட இருந்து வாங்கினதுன்னு சொல்லி அத்தைய நம்ப வச்சு என் ரூம்ல இருந்து எடுத்துட்டு போய் என்ன விளக்கேத்த விடாம பண்ணிட்டா. என்ன துளசி சொல்ற? ஆமா விஸ்வா, இப்ப அவ மட்டும் அந்த சங்க வச்சு பூஜை பண்ணி விளக்கேத்திட்டான்னா அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் சேர்றதுல பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு விஸ்வா. ஏய், என்ன துளசி, இதுக்கெல்லாமா நீ பயப்படுவ? விஸ்வா, இது சாமி காரியம், எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? சாமி காரியம் தான், அதுல ஃப்ராடு தனம் பண்ணக்கூடாதுன்னு அந்த லக்ஷ்மிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாரு விளக்கேத்துறா, யாரை ஏமாத்தி விளக்கேத்துறாங்கன்னு அந்த சாமிக்கு தெரியும்ல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத துளசி. அந்த லக்ஷ்மி என்னதான் பூஜை பண்ணி விளக்கேத்தினாலும் அத சாமி ஏத்துக்காது. அதோட நம்ம ஒருத்தர் மனசார விரும்புறோம். மனசுங்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கும்போது மனுஷனோட சக்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது துளசி. இங்க பாரு துளசி, நம்மளோட காதல் உண்மையானது. எப்பவும் உண்மை ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாமியும் துணை இருக்கும். நீ வேணா பாரு துளசி, அந்த லக்ஷ்மி ஏமாத்தி கொண்டு போன சங்குல நீதான் விளக்கேத்துவ.